ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணையே நமஹ. சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிரகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனமடியாக திவ்ய பிரபந்த தாரா இன்னு 4000 திவ்ய பிரபந்தம் அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வாக அமைந்திருக்கக்கூடிய நிகழ்விலே சுவாமியினுடைய நியமனமாக இன்றைய தினம் யதாசக்தி யதாமதி 3ஆம் திருவந்தாதி என்று பேயாழ்வார் அவர் அனுக்கிரகித்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய பிரபந்தம் இயற்பாவிலே 3வது திவ்ய பிரபந்தமாக விளங்கக்கூடிய பிரபந்தம். அதிலே முதல் பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் பரியந்தமாக யதாசக்தி யதாமதி அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிரதமம் ஜீயர் சுவாமியுடைய திருவடித்தாமரைகள் என்ன, திருவரங்கன் திருமுக்தத்து அடியார்களுடைய திருவடித்தாமரைகள் என்ன, அவைகளுக்கு அடியனுடைய கிருதஜதாபூர்வகமான பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய பெரியோர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே முதல் 3 ஆழ்வார்கள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய விஷயம். ஐப்பசி மாதத்திலே திருவோணம் அவிட்டம் சதயம் என்று வரிசையாக 3 திருநட்சத்திரங்களிலே முதலாழ்வார்கள் என்று நாம் கொண்டாடப்படக்கூடிய 12 ஆழ்வார்களுக்குள்ளே முதல் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, இம்மூவருமே திருவவதாரம் பண்ணினார்கள். அப்படி பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திலேயும் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லையிலேயும் பேயாழ்வார் மாடமா மயிலையிலேயும் திருவவதாரம் பண்ணினார்கள். இந்த முதலாழ்வார்கள் 3 பேருக்குமே ஒரு ஆசை. திருக்கோவலூர் எம்பெருமான் தேகலீசன் இடைகளிலே இருக்கக்கூடிய ஆயன் அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணும்,
மங்களாசாசனம் செய்ய வேணும் என்கிற ஆசையிலே ஒரே நாளிலேயே 3 பேரும் திருக்கோவலூருக்கு தனித்தனியாக வந்து சேர்ந்தார்கள். திருக்கோவலூரிலே மிருகண்டு மகரிஷி என்கிற மகரிஷி, அவருடைய இடைகழி ஆசிரமமானது அமைந்திருக்கிறது. அந்த ஆசிரமத்தினுடைய இடைகழியிலே முதலிலே பொய்கை ஆழ்வார் வந்து சேர்ந்தார். ஒரே இருட்டான வேளை. பெருமாளை அப்பொழுது சன்னதிக்கு சென்று சேவிக்க முடியாத சந்தர்ப்பம். பொய்கை ஆழ்வார் அந்த ஆசிரமத்திற்கு சென்றார், தங்கி கொண்டார். அடுத்து பூதத்தாழ்வார் வந்தார். அந்த ஆசிரமத்தினுடைய இடைகழி எப்படிப்பட்டது என்னால், ஒருவர் இருந்தால் படுத்து கொள்ளலாம், இருவர் இருந்தால் அமர்ந்து கொள்ளலாம், மூவராக இருந்தால் நின்று கொண்டே இருக்க வேணும் என்னும்படியான ஒரு நிலை. அதிலே 3 ஆழ்வார்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்து சேர மூவருமே நின்று கொண்டே இருந்தார்கள். அபாரமாக மழையானது பொழிந்தது, இருட்டு. அவ்வேளையிலே இந்த தேகலீசனான எம்பெருமானுக்கு ஒரு ஆசை, இவர்களுக்கு மத்தியிலே நாமும் நெருக்குண்டு நிற்க வேணும். புலவர்கள் நெருக்கு உகந்த பெருமாள் என்று பெயர் அந்த எம்பெருமானுக்கு. இந்த அடியார்களுக்கு மத்தியிலே அவர்களோடு அவர்களாக நெருக்குண்டு நிற்க வேணும். அவர்களோடே சம்பந்தத்தை எம்பெருமான் உகந்து விரும்பினான். அப்படி எம்பெருமானவிடத்திலே சென்று நிற்க, யாரோ வந்து நெருக்குகிறார்களே, 4வதாக யாரோ இருக்கிறார்களே என்று பொய்கை ஆழ்வார் ஒரு திருவிளக்கேத்த, பூதத்தாழ்வார் ஒரு திருவிளக்கேத்த பாசுரத்தாலேயே பேயாழ்வார் தானும் நாம் கண்டோம் கண்டோம் என்று தான் கண்டதையெல்லாம் இது கண்டோம் அது கண்டோம் என்று மேலே பேயாழ்வார் அவருடைய பிரபந்தத்திலே விவரிக்கிறார். அதிலே இப்படி பொய்கை ஆழ்வார் ஒரு திருவிளக்கு பாசுரத்தாலே ஏற்றுகிறார், பூதத்தாழ்வார் ஒரு திருவிளக்கு ஏற்றுகிறார், பேயாழ்வார் தாம் கண்டதையெல்லாம் அனுபவிக்கிறார், சாட்சாத்காரமாக கண்டதை தெரிவிக்கிறார். அது ஒரு பிரபந்தம். இப்படி இதுதான் இந்த முதல் 3 திருவந்தாதிகளுடைய வைபவமாக அமைந்திருக்கிறது. முதல் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று 3 திருவந்தாதிகளாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நிலை. எப்படி ஒரு கரும்பு ஆலையிலே அந்த பற்சக்கரங்கள் 3 இருக்குமே, அதற்கு நடுவிலே கரும்பை கொடுத்தால் இப்பாருஷத்திலிருந்து அப்பாருஷத்திற்கு அந்த கரும்பு வந்தவுடன் சக்கையாக வந்து விழும். கீழே ஒரு பாத்திரத்தில் அந்த கரும்பினுடைய சாரானது நமக்கு கிடைக்கும். அதுபோலே இந்த ஆழ்வார்களையே அந்த கரும்பாலையினுடைய சக்கரம் என்று கொண்டால், எம்பெருமான் தானே கரும்பு, தீன்கரும்பு கண்வளரும் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறாரே. இந்த திருக்கோவலூர் எம்பெருமானே அந்த திருக்கோவலூருடைய வைபவத்தை, அந்த எம்பெருமானையே ஒரு கரும்பாக கொண்டோமேயானால் இவர்களுடைய நெருக்கு உகக்கிறானோ இல்லையோ, இவர்களோட நெருக்கப்படுகிறான். அப்போது அவர்களோடு நெருக்கப்பட்டு அவன் அந்த நிகழ்வானது நடக்கிற பொழுது கரும்பின் சாராட்டமாக, எப்படி கரும்பு அந்த சக்கரத்துக்குள்ளே நெருக்குண்டு அந்த பக்கம் வந்துடுத்துன்னா கீழே சாறு கிடைக்கிறதே, அதுபோல் இந்த புலவர்களுடைய நெருக்கை உகந்து அனுபவிக்கிற அந்த எம்பெருமான் நெருக்குகிற பொழுது அந்த கரும்பினுடைய சாராக இந்த 3 திருவந்தாதி பிரபந்தங்களும் நமக்கு கிடைத்தது என்று நம்முடைய பெரியோர்கள் ஆச்சரியமாக காட்டக்கூடிய விஷயம். அதிலே அதைத்தான் தெரிவிக்கிறார். இந்த 3ஆம் திருவந்தாதியினுடைய தனியனாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். 3ஆம் திருவந்தாதியினுடைய தனியன் பாசுரமானது, சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள்
காரார் கருமுகிலை காணப்பூக்கு ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து என்ன ரொம்ப ஆச்சரியமான தனியன். குருகை காவலப்பன் என்கிற ஆச்சாரியன் சுவாமி நாதமுனிகளுடைய சிஷ்யராக எழுந்தருளியிருந்த மகாத்மா. அந்த குருகை காவலப்பன் அனுகிரகித்திருக்கக்கூடியதான அற்புதமான தனியன். சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் என்று அழகான சீர்னா அழகு, அழகான மாடங்களை கொண்டிருக்கக்கூடிய திருமாளிகைகளை கொண்டிருக்கக்கூடிய வீதிகளை கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவலூர். சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு என்று தெரிவிக்கிறார். எம்பெருமான் கார்முகிலை போலே இருக்கிறான், கருமுகிலாக இருக்கிறான், மேகத்தை போன்று கருகரு என்று இருக்கிறான் என்று காட்டுகிறார். மழைமுகிலே போல்வான் தன்னை சீரணங்கு மறையாளர் நிறைந்த திருக்கோவலூர் என்று திருமங்கையாழ்வார் காட்டுகிறாரோ இல்லையோ. மழைமுகிலே போல்வான் தன்னை, அதான் காராறு கருமுகிலை. திருக்கோவலூர் தேகலீசன் எம்பெருமான் இடைகளிலே எம்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தேகலீசன் ஆயன், கோவலூர் ஆயன் என்று திருநாமம். ஆக கண்ணன் எம்பெருமான் கருகரு என்று இருக்கும்படியான கருமை நிறமோ இல்லையோ, முகிலை போன்ற நிறம், கருநீல வர்ணமாக இருக்கக்கூடிய நிறம், அதைத்தான் தெரிவிக்கிறார். காரார் கருமுகிலை காணப்புக்கு, அவனை காண வேண்டும் என்பதற்காகவன்னோ தானும் திருக்கோவலூருக்கு வந்து சேர்ந்தார். காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த நெஞ்சென்னும் உட்கண்ணாலே, அவனை கண்டு ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று மேலே அவனை அனுபவிக்கிறார் இல்லையோ. ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கழலே, இவருக்கான ஸ்ரீமத்துவமானது என்ன? ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை பிராட்டியோடே கூடவே சேர்ந்து சாட்சாத்காரம் பண்ணினதான ஸ்ரீமத்துவம், அந்த ஸ்ரீமத்துவம் இவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீமத்துவத்தை உடையவரானபடினாலே சீரான் கழலே, அப்படிப்பட்ட ஸ்ரீமத்துவத்தை உடையவரான பேயாழ்வாருடைய திருவடிகள் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடியை சேவித்த இவருடைய திருவடியை நாம் என்ன பண்ண வேணும்? சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து என்ன, அவர் எப்படி எம்பெருமானை கண்டதாக அனுபவித்தாரோ, அவன் திருவடிகளை அனுபவித்தாரோ, அதுபோல இவருடைய திருவடியையும் நாம் சேவித்து அனுபவிக்க வேணும். ரொம்ப ஆச்சரியமாக அந்த தனியனிலே காட்டும்படியான அற்புதமான விஷயம். உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து என்று தெரிவிக்கிறார் தன்னுடைய திருவுள்ளத்துக்கு உபதேசமாக. இந்த ஆச்சரியமான தனியன். இந்த முதலாழ்வார்கள் மூவருமே ஆச்சரியமாக எம்பெருமானை கிரமேண அனுபவிக்கிறார்கள். பொய்கையாழ்வார் உபய விபூதியினுடைய நாதனாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை கண்டேன் என்று தெரிவித்தார். அந்த பிரம்மமானது ஸ்ரீமன் நாராயணன் என்பதை தானும் பூதத்தாழ்வார் காட்டுகிறார். அவன் வெறும் நாராயணன் அன்னு திருநாராயணன், திருநாரணன், ஸ்ரீமன் நாராயணன் என்பதை பேயாழ்வார் தானும் காட்டுகிறார். இவர் பொய்கையாழ்வார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று தெரிவித்தார்.
சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் என்று தெரிவித்தார். அவர் ஆர் என்னால் அவர்தான் நாராயணன் என்பதை மேலே தெரிவிக்கிறார். வையத்தை சொன்னார், வார்கடலை சொன்னார் பொய்கை ஆழ்வார். அத்தாலே உபய விபூதிக்கும் நாதன் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழி என்று தெரிவித்தபடினாலேயும் உபய விபூதிக்கும் நாதன் என்று தெரிவித்தார். அது மேலே அந்த உபய விபூதியினுடைய நாதன் ஆர் என்னால் அதை தெரிவிக்கிறார் பூதத்தாழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அவர் ஆர் என்னால் அவர்தான் நாராயணன், நாரணன் என்று தெரிவித்தார். அவர் ஆர் வெறும் நாராயணனா? இல்லை, அவர் ஸ்ரீமன் நாராயணன். பிராட்டியோடைய சம்பந்தத்தை அறுதியிட்டு தெரிவிக்கிறார். மேலே பேயாழ்வார் தானும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று திருக்கண்டேன் என்று முதலிலே பிராட்டியினுடைய அந்த சம்பந்தத்தை அறுதியிட்டு தானும் தெரிவிக்கிறார். இதையே தான் பேசிற்றே பேசும் ஏககண்டர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அதற்கு சேர நம்மாழ்வார் தானும் கூட தன்னுடைய திருவாய்மொழியிலே முதல் பத்திலே முதல் 3 திருவாய்மொழிகளாலே தெரிவிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதலன் மனனே என்று தெரிவித்தாரே. அந்த அயர்வரும் அமரர்கள் அதிபதி, மயர்வர மதிநலம் அருளினவன், உயர்வர உயர்நலம் உடையவன், கல்யாண குணங்களை உடையவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவன் ஆறு தனக்கு மயர்வு அரும்படியாக மதிநலத்தை ஞான பக்தியை அருளியவன் என்னத்தெல்லாம் தெரிவிக்கிறாரே. அவன் ஆர் அப்படிங்கிறது அடுத்த திருவாய்மொழியிலே வீடுமன் முத்தமும் திருவாய்மொழியிலே தெரிவிக்கிற பொழுது அங்கே தெரிவிக்கிறார். அங்கதான் நாராயணன் என்று தெரிவித்தார். வன்புகழ் நாரணன் என்று தெரிவித்தபடியினாலே அவ்விடத்திலே அவர் நாராயணன் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே பத்துடையடியவர் திருவாய்மொழியிலே திருவுடையடிகள் என்னும் மலர்மகள் விரும்பும் என்னும் அவர் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை தானும் காட்டுகிறார். முதலாழ்வார்களுக்குள்ளே பொய்கையாழ்வார் ஞானத்தை காட்டுவதாக பாசுரங்களிலே அனுபவிக்கிறார். வையத்தை சொன்னார், வார்கடலை சொன்னார், ஆழியை சொன்னார், சுடராழியை சொன்னார். இப்படி உபய விபூதிக்கு எம்பெருமான் நிர்வாககன், அவனே நாதன், உபய விபூதி நாதன் என்கிற ஞானத்தை வெளியிட்டார். அந்த ஞானத்தினுடைய முத்தின நிலையான பக்தியை பூதத்தாழ்வார் தானும் தெரிவித்தார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா என்று எம்பெருமானிடத்தில் இருக்க முடியாத அந்த அன்பை தெரிவித்தார். அது ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய பக்தியை காட்டக்கூடிய நிலை. பூதத்தாழ்வாரும் தன்னுடைய 2ஆம் திருவந்தாதியினுடைய முடிவிலே என் அளவண்ணால் யானுடைய வன்பு என்று அன்பையே தெரிவித்து முடிக்கிறார். ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையான பக்தியை காட்டுகிறார். ஞான பக்தியினுடைய முதிர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய சாட்சாத்காரம், எம்பெருமானை கண்டு அனுபவிக்கும்படியான நிலை இருக்கிறதே, அதை தானும் பேயாழ்வார் தானும் காட்டுகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், இன்னே கழல் கண்டேன், காண்கான் என விரும்பும் கண்கள் என்று பலபடிகளாலேயும்
சாட்சாத்காரத்தை, ஞான பக்தியினுடைய சாட்சாத்காரத்தை பேயாழ்வார் தானும் காட்டுகிறார் முறையே என்று இப்படி ஆச்சரியமாக மூவருடைய அனுபவமாக அமைந்திருக்கிறது. அதிலே பேயாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக மூன்றாம் திருவந்தாதி அந்த திவ்ய பிரபந்தத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்து தானும் காட்டுகிறார். அதிலே முதல் பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன்பால் இன்னு கண்டேன் என்று தெரிவிக்கிறார். இன்னு என்னால் முதலாழ்வார்கள் இருவரும் விளக்கேற்ற கண்டேன், எம்பெருமான் காட்ட இன்று கண்டேன் என்று தெரிவிக்கிறார். என் ஆழிவண்ணன் என்று தெரிவிக்கிறார். மேகக்ஷாமலன் என் ஆழிவண்ணன் இன்னு கண்டேன்னு தெரிவிக்கிறார். எதை கண்டார் என்னால் முதலிலே திருக்கண்டேன் என்று தெரிவித்தார். திருவாகிய மகாலட்சுமி அவளை முதலிலே சேவிக்கிறார். திருக்கண்டேன் என்று தெரிவித்தார். மேலே பொன்மேனி கண்டேன் என்று தெரிவித்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பொன்மேனி என்னால் இவ்விடத்திலே அழகிய எம்பெருமானுடைய திருமேனி. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கண் அணிநிறமும் கண்டேன். சூரியன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று தெரிவிக்கிறார். அருகன் என்னால் சூரியன், திகழ்மருக்கண் அணிநிறமும் என்னால் திகழ்மருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று தெரிவிக்கிறார். அருகன் என்னால் சூரியன், இளம் சூரியன், பிராட்டியும் பெருமானுமான இந்த சேர்த்து இருக்கிறதே, இரண்டு விதமான வர்ணங்களும் கலந்திருக்கக்கூடிய இந்த நிலை இருக்கிறதே, இது எங்கனே எண்ணில் ஒரு பச்சை மலையாக இருக்கக்கூடிய பச்சைமா மலை, அதிலே இளங்காலை சூரியன், இளம் சூரியனாகப்பட்டவன் உதிக்கிறான் என்னால், அப்பொழுது இந்த வர்ணமும் அந்த வர்ணமும் கலந்தால் எப்படி ஒரு ஒளியானது இருக்குமோ அதுபோலே இருக்கக்கூடிய நிலையை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. பிராட்டி எம்பெருமானிடத்திலே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையை முதலிலே அனுபவித்தார். திருக்கண்டேன் என்று தெரிவித்தார். பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலேயே எம்பெருமானுக்கு வைபவம் என்று காட்டப்படுகிறது. அப்படி அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டே ஆழ்வார்கள் பலவிடங்களிலே எம்பெருமானை தாங்களும் அனுபவித்திருக்கிறார்கள் என்று நாமும் பார்க்கிறோம். எம்பெருமானுக்கு எம்பெருமானாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அது பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலேயே எம்பெருமானுக்கு எம்பெருமானாக இருக்கக்கூடிய தன்மையானது விளங்குகிறது என்று காட்டும்படியான வைபவம். அப்படி பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என அத்தனை நிலைகளிலேயும் திருமால் வைகுந்தமே என்று காட்டுகிறார் ஆழ்வார். ஆக இப்படி ஒரு இடத்திலேயும் திருப்பார்கடலிலே அரவத்தமளியினோடும் அரவிந்த பாவையும் என்று திருப்பார்கடலிலேயும் கூட பிராட்டியினுடைய அந்த சம்பந்தத்தை இட்டே தானும் காட்டும்படியான நிலை. அதுபோல எம்பெருமானுடைய அவதார நிலையிலேயும் கூட மைதிலிதன் மணவாளா என்னும் மேலே காட்டும்படியான நிலை, ஆயர் குளமுதலே மாதவா என்னும் இப்படி பலபடிகளாலேயும் அவதார நிலையிலேயும் அதே போல அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிற நிலையிலேயும் கூட அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று காட்டக்கூடிய அந்த நிலையிலேயும் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி என்னும்
இப்படி எல்லாவிடத்திலேயும் அதே போல் அர்ச்சாவதாரத்திலேயும் கூட பலவிடங்களிலே திருவாளன் திருப்பதி என்னும்படியாகவும் அகலகில்லேன் இறையுமென்னு திருவேங்கடத்தானே என்னும் முதலான விடங்களிலேயும் அர்ச்சாவதாரத்திலேயும் கூட இப்படி அத்தனை விதங்களிலேயும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டே ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். அது பரமபதமாக இருந்தாலும் பிராட்டி சம்பந்தத்தை இட்டே அனுபவிக்கும்படியான நிலை. அப்படி திருமால் வைகுந்தமே என்ன திருமால் என்ன அவிடத்திலேயும் பிராட்டியினுடைய சம்பந்தம் அரவத்தமளியினோடும் அரவிந்தப்பாவை என்று திருப்பார்கடலிலே அங்கேயும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தோடே அப்படி மைதிலினுடைய மணவாளா என்னும் இப்படியெல்லாம் காட்டக்கூடிய அவதார விசேஷங்களிலேயும் கூட தாயாரை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை அனுபவித்தார்கள். அதே போல் அந்தர்யாமியாக மாதவன் மாறுவம் என்பதோர் கோவில் அமைத்து அதில் மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி மாதவன் என்கிற சப்தமே ஆச்சரியமாக நமக்கு காட்டும்படியான விஷயம். பிராட்டியினுடைய சம்பந்தத்தை நிரூபிக்கும்படியான திருநாமமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய துவாதச திருநாமங்களுக்குள்ளே 3வது திருநாமம் மாதவன்கிற திருநாமம். அதே போல பேயாழ்வாருடைய திவ்ய பிரபந்தமும் 3ஆம் திருவந்தாதி என்று அமைந்திருக்கிறது. இதிலேயும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானை சாட்சாத்கரித்ததையே அனுபவிக்கிறார் பேயாழ்வார். முதலிலே திருக்கண்டேன் என்னும் பூமேல் திரு என்னும் உபக்கிரம சமயத்திலேயும் முடிக்கிற சமயத்திலேயும் திரு என்னும் நடுவிலே பலவிடங்களிலேயும் திருவை முன்னிட்டு கொண்டே ஆச்சரியமாக பேயாழ்வாருடைய அனுபவம். என்ற ஒருவள்ளி தாமரையால் ஒன்னிய சீர் மார்பன் திருவள்ளிக்கேணியான் என்று அனுபவிக்கிறார். அதே போல பலவிடங்களிலேயும் இப்படி பேயாழ்வாருடைய அனுபவம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு 3ஆம் திருவந்தாதியிலே அமைந்திருக்கிறது. இது 3ஆம் திருவந்தாதி பிராட்டியினுடைய சம்பந்தத்தை நிரூபிக்கும்படியான பிரபந்தம். பெருமாளுடைய துவாதச திருநாமங்களுக்குள்ளே 3வது திருநாமம் மாதவன் அப்படிங்கிற திருநாமம். மார்வம் என்பதோர் கோவில், அதில் மாதவன் என்கிற தெய்வத்தை நாட்டி என்று காட்டும்படியாக மாதவன்கிற திருநாமம் எதை நிரூபிக்கிறது? மா என்னால் மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு சுவாமியாய் தலைவனாய் நாதனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் மாதவன் என்று அந்த சப்தத்துக்கு மாயாகா தபகா மாதவகா என்று ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. அந்த மாதவன் என்கிற திருநாமமே பேயாழ்வார் அறுதியிட்டு காட்டும்படியான 3ஆம் திருவந்தாதியிலே திருக்கண்டேன் என்று காட்டும்படியான நிலையை நல்ல விலட்சணமாக நமக்கு நிரூபிக்கும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படியாக அந்தர்யாமியான நிலையிலேயும் அதே போல அர்ச்சாவதாரமான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே திருவாளன் திருப்பதி என்னும் திருவரங்கத்தை அனுபவிக்கிற பொழுதும் சரி, திருவேங்கடமுடையானை அனுபவிக்கிற பொழுதும் அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிறபடியேயும் திருவேங்கடத்தானே என்னும் அவ்விடத்திலேயும் இப்படி பலபடிகளாலேயும் பல பாசுரங்களை உதாகரித்து காட்டுகிறார்கள் இவ்விடத்திலே. இப்படி பர வியூக விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என அனைத்தாலேயும் கூட பிராட்டியை முன்னிட்டு கொண்டே ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்களே. அப்படி எம்பெருமானுக்கு எம்பெருமானாக இருக்கும் அந்த தன்மையை காட்டும்படியாக, அதை நிரூபிக்கும்படியாக பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு இடத்திலே பேயாழ்வார் திருக்கண்டேன்னு தெரிவித்தார். பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன். இவ்விருவருடைய சேர்த்தி அமைந்திருக்கிறது. அதனாலே உண்டான ஒளி எப்படி இருக்கிறது என்னால் இளங்காலை சூரியனை போன்று அப்படியான ஒரு ஒளியாக அமைந்திருக்கிறது. அருக்கன் அணிநிறமும் கண்டேன். பார்த்தார் பேயாழ்வார், இப்படிப்பட்ட இந்த சேர்த்திக்கு ஏதேனும் குறை வந்து விடுமோ என்று பேயாழ்வாருக்கு அஸ்தானே பயசங்கை பண்ணுகிறார் என்று காட்டுகிறார்கள். அஸ்தானே பயப்பட வேண்டாத இடத்திலே
பயப்படுகிறார் என்னால் எம்பெருமானுக்கு என்ன வரும்? எதுவும் நேராதோ, எதுவும் நேராதில்லையோ? அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஏதேனும் நேருமோ என்னால் அது பக்தியினுடைய பாரவசியமான நிலையிலே அது பொங்கும் பரிவாலே காட்டும்படியான நிலை. பெரியாழ்வார் தெரிவித்தாரே திருப்பல்லாண்டிலே, அதற்கு முன்னோடியாக பேயாழ்வார் இடத்திலே தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் தெரிவித்தார், வடிவாய் நின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று தெரிவித்தார். உடனே பார்த்தார், ஓ, இந்த சேர்த்தி எம்பெருமானோட பிராட்டி திருமார்பிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று அஸ்தானே பயசங்கை பண்ணி மேலே தெரிவிக்கிறார். வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சன்யம் பல்லாண்டே என்று இந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமான இந்த சேர்த்திக்கு குறையேதும் வாராது இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சக்கரத்தாழ்வாருக்கும் சங்கத்தாழ்வானுக்கும் கூட பல்லாண்டு பாடினாரே. அதற்கு முன்னோடியாக பெரியாழ்வாருக்கு இப்படியத்தில் பேயாழ்வார் தானும் காட்டுகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன். ஓ, இந்த நிலை, இந்த அற்புதமான நிலைக்கு ஏதும் குறை வந்து விடக்கூடாது என்று அஸ்தானே பயசங்கை பண்ணுபவராய் திருவாளி ஆழ்வானுக்கும் சங்கத்தாழ்வானுக்கும் பல்லாண்டு பாடுகிறார். அவர்களையும் சேவித்து எப்படி அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் என்று தெரிவிக்கிறார். ஒரு செருக்களம்னா போர்க்களம், போர்க்களத்திலே கிளர்ந்து எழும்படியாக இருக்கக்கூடிய நிலை. அப்படி எம்பெருமானுக்கு எண் வருமோ என்று அப்படி கிளர்ந்து இருக்கும்படியான சக்கரத்தாழ்வாரை சேவித்தேன் என்று தெரிவித்து பல்லாண்டு பாடுகிறார். அப்படி செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன்பால் இன்னு. புரிசங்கம், புரிசங்கம் இவ்விடத்திலே வலது கையிலே சக்கரத்தாழ்வாரை பிடித்திருக்கிறார். இடத்துல புரிந்திருக்கும்படியான சங்கு, புரிந்துனா சுற்றும் முற்றும் குனிந்து குனிந்து பார்க்கிறதாம் எம்பெருமானுக்காக. அப்படி எம்பெருமானை ரட்சிக்க வேணும்னு புரிந்து பார்க்கக்கூடிய கூணச்சங்கம் என்று காட்டுகிறார்களே, அதுபோல அந்த சங்கத்தாழ்வானாகப்பட்டவன் பணிவோடே வளைந்து அப்படி இருக்கக்கூடிய நிலையத்தான் புரிசங்கம் கை கண்டேன் அப்படின்னு அவ்விடத்தில் என் ஆழி வண்ணன்பால் என்று மேலே தெரிவிக்கிறார். புரிசங்கம் கை கண்டேன்னு தெரிவித்தார். இதே போல என்னால் பிராஞ்சலிம் பிரஹ்வமாசீனம் என்று ஸ்ரீராமாயணத்திலே காட்டினார் போலே பிராஞ்சலிம் அஞ்சலியோடு கூட பிரஹ்வ குனிந்து கொண்டு இளைய பெருமாள் தானும் இராமனிடத்திலே இருந்தாராம். செருக்கிளரும் பொன்னாளி போலே ராமபிரான் இருக்க புருஷங்கம் கை கண்டேன் என்னுமா போலே புருஷங்கம் போலே அந்த பிராஞ்சலிம் பிரஹ்வமாசீலம்னா பிரஹ்வன்னா குனிந்து வளைந்து அஞ்சலி முத்திரகதராக இளைய பெருமாள் தானும் இருந்தாராம். அதுபோல சங்கத்தாழ்வான் தானும் இருக்கிறார் என்று இப்படி எம்பெருமானை அனுபவித்த அந்த வைபவத்தை முதல் பாசுரத்திலே ஆச்சரியமாக காட்டினார். மேலே என்னாழி வண்ணன்பால் என்று தெரிவித்தாரே, இது அந்தாதி பாசுரமானபடியினாலே மேலே அடுத்த பாசுரத்திலே இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இன்னே கழல் கண்டேன் ஏழ்பிறப்பும் யானறுத்தேன் பொன்தோய் வரைமார்பில் பூந்துழாய் அன்னு திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டன் மனம் என்று ஆச்சரியமான பாசுரம் தெரிவிக்கிறார். பொன்தோய் வரைமார்பில் பூந்துழாய் என்று தெரிவிக்கிறார். பொன்தோய் வரைமார்பில் பூந்துழாய் என்று ஆச்சரியமான பாசுரம். பொன்னானது தோய்க்கப்பட்டு திருவாபரணங்கள் எல்லாம் சாற்றப்பட்டு இருக்கக்கூடிய வரைமார்பு, நல்ல விரிந்த மலையை போன்று இருக்கக்கூடிய மார்பு எம்பெருமானுடைய திருமார்பு. அப்படி வரைமார்பாக விரிந்த மலை போன்று இருக்கும்படியான அந்த மார்பு, அதிலே திருத்துழாயை தானும் எம்பெருமான் தானும் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை அதை தெரிவித்தார். பொன்தோய் வரைமார்பில் பூந்துழாய், அந்த எம்பெருமானுடைய அந்த மார்பை திருக்கண்டு கொண்ட திருமாலே, திரு கண்டுகொண்ட திரு அந்த எம்பெருமானை கண்டுகொண்டாள் என்று காட்டும்படியான விஷயம்.
திருப்பார்கடலிலிருந்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைகிற பொழுது அதிலிருந்து பிராட்டி தானும் கையிலே வனமாலையோடு தானும் வந்தாள். நேர எம்பெருமானுடைய திருமார்பை கண்டு இதுவே நமக்கான சிம்மாசனம் என்று தானும் சிம்மாசனமாக வந்து அமர்ந்து கொண்டாள். திரு கண்டு கொண்ட என்று காட்டும்படியான விஷயம். அப்படி தானும் விரும்பி ஆசையோடு பிராட்டி கண்டுகொண்டு வந்து சேர்ந்த அந்த திருமார்பு அந்த திருக்கண்டுகொண்ட திருமாலே அந்த பிராட்டி எம்பெருமானை ஆசையோடு அனுபவிக்கும்படியான நிலை இருக்கிறதே, கண்டுகொண்டு வந்து சேர்ந்த நிலை இருக்கிறதே, அது ஒரு குளப்படியை போலே என்னும். இது சமுத்திரத்தை போலே எம்பெருமான் பிராட்டியின் மீது இருக்கும்படியான ஆசையை காட்டும்படியாக திருமாலே என்று அடுத்த வார்த்தையிலே தெரிவிக்கிறார். திரு என்னால் பிராட்டி மகாலட்சுமி, மால் என்னால் அவள் பேரிலே அவனுக்கு இருக்கும்படியான மையல், அவள் பேரிலே அவனுக்கு இருக்கும்படியான மயக்கம். அது எப்பேற்பட்டது என்னால் திருவான மகாலட்சுமியின் பேரிலே எம்பெருமானுக்கு இருக்கும்படியான மயக்கமானது அது ஒரு பெரிய சமுத்திரத்தை போலே. பிராட்டி எம்பெருமான் மார்பை விரும்பி வந்து சேர்ந்தாலே அது ஒரு குளப்படியை போலே என்று காட்டும்படியான, அப்படி எம்பெருமானுக்கு அவளை காட்டிலும் அவள் எம்பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டிலும் எம்பெருமான் அவள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த காதலை தெரிவித்தார் திருமாலே என்று தெரிவிக்கிறார். திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டன் மனம் என்று தெரிவிக்கிறார். உன்னை மறுக்கண்டு இன்னே கடல் கண்டேன், உன்னை மறுக்கண்டு கொண்டன் மனம். எப்படி பிராட்டி உன்னை கண்டு கொண்டாலோ அதுபோல என்னுடைய மனமானது உன்னை கண்டு கொண்டது என்று தெரிவிக்கிறார். அப்போ உன்னை கண்டு கொண்ட பிற்பாடு என் மனம் எப்பொழுது உன்னை கண்டு கொண்டதோ அதற்கு மேலே உன் திருவடியானது எனக்கு பிராப்தமாயிற்று. இன்னே கடல் கண்டேன், எப்பொழுது உன்னுடைய திருவடியானது எனக்கு பிராப்தமாயித்தோ இதற்கு மேலே 7 பிறப்பும் ஞானறுத்தேன் என்று தெரிவிக்கிறார். அப்போ எப்போ உன்னுடைய திருவடியானது பிராப்தமாயித்தோ இனி பிறவி சுழல் என்னும்படியான நிலையிலிருந்து விடுபட்டேன் என்று ரொம்ப ஆச்சரியமாக இப்பாசுரத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக பேயாழ்வார் தெரிவிக்கிறார். இன்னே கடல் கண்டேன், 7 பிறப்பும் ஞானறுத்தேன், பொன்தோய் வரைமார்பில் பூந்துழாய் அன்னு திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டன் மனம் என்று தெரிவித்தார். அடுத்து 3வது பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தந்துழாய் மார்பன் சினத்துச் செருணர் செத்துகந்த தேங்கோத வண்ணன் வருணரகம் தீர்க்கும் மருந்து என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். சினத்து செருணர் தெருக்குகந்த தேங்கோத வண்ணன் இதை தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான். முதலிலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை சென்று அடைய வேணும் என்று பெருமாள் பிரயத்தனப்படுகிறாராம். அப்படி பெருமாள் பிரயத்தனப்பட்டு எப்படியான இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே நாம் சென்று அமர்ந்து கொள்ள வேணும் என்று பார்த்து இவரை நாம் திருத்த வேணுமே, இவரை அதற்காக பாங்காக மாற்ற வேண்டுமே என்பதற்காக பெருமாள் செய்கின்ற முயற்சி. அதுதான் பெரிய ஒரு திருப்பார்கடலுக்குள்ள பெருமாள் போய் என்ன பண்ணிட்டுருக்கார், சயனிச்சுண்டு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு செல்ல வேணும் என்பதற்காக. மாகடல் நீருள்ளான், ஒரு பெரிய சமுத்திரமாக மகா சமுத்திரமாக இருக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான். எதற்காக என்ன, எப்பொழுது ஆழ்வாருக்கு பரமபக்தி தலையெடுத்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே நாம் சென்று இருக்க வேணும், அவரை பாங்காக இதற்காக மாற்ற வேணும் என்று ஆழ்வார் திருவுள்ளத்தை திறந்து நமக்கு வழிவிட வேணும் என்று எம்பெருமான் தானும் பிரயாசப்பட்டு கொண்டு ஒரு பெரிய கடலிலே மாகடல் நீருள்ளான் என்னும்படியாக அவ்விடத்திலே இருக்கிறானா. அதற்கு மேலே பிராட்டியினுடைய திருமார்பிலேயும் இருந்து கொண்டு பெருமாள் தானும் என்ன பண்ணுகிறான் என்னால் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு செல்ல வேணும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறானாம்.
மாமலரால் தனத்துள்ளான். ஸ்தனம் என்னாக்கா பிராட்டினுடைய திருமார்பு. அந்த திருமார்பிலே தானும் இருந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், பிரயாசப்படுகிறான். அந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு நாமும் செல்ல வேணும் செல்ல வேணும் செல்ல வேணும் என்பதாக. இப்படி அதாவது அப்ராகிருதமான இந்த சம்பந்தம் என்று தெரிவிக்கிறார்கள் வியாக்கியானத்தில். ரொம்ப ஆச்சரியமாக இது பிராகிருதம் என்று கொள்ளக்கூடாது. பெருமாள் பிராட்டியினுடைய திருமார்பிலே இருக்கிற கூடிய இந்த நிலையை பிராகிருதமாக கொள்ளாதே, இதை அப்ராகிருதமாக கொள்ள வேணும். இவள் புருஷகார பூதையாக இருக்கக்கூடியவள் ஆனபடியினாலே இவள் புருஷகார பூதையினுடைய இவள் புருஷகாரம் பண்ணக்கூடியவளானபடியினாலே அவளோட சம்பந்தத்தோடையும் இருந்து கொண்டு இவரை ஆழ்வாரை நாமும் பாங்காக ஆக்க வேணும் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே செல்ல வேணும் என்பதற்காக பிராட்டினுடைய மார்பிலே எம்பெருமான் தானும் வீர்த்திருக்கிறான் என்னும்படியாக நிலையாக கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய நிலை. அப்படியாக மலரிலே இருக்கக்கூடியவளாக, தாமரை மலரிலே இருக்கக்கூடியவளான பிராட்டி அவருடைய ஸ்தனத்திலே எம்பெருமான் தானும் இருந்து கொண்டு இவரை பாங்காக ஆக்க வேணும் என்பதற்காக எழுந்தருளியிருந்தான். அப்படி பார்த்து கொண்டிருந்தான். மாமலரால் தனத்துள்ளான் தந்துழாய் மார்பன் குளிர்ந்ததான திருத்துழாயை தானும் சார்த்தி கொண்டிருக்கிறான். தந்துழாய் மார்பன் அவன் என்ன பண்ணுகிறான் என்னால் சினத்து செருணர் செற்றுகந்த தேங்கோத வண்ணன் என்று காட்டுகிறார். அதாவது செருக்களத்திலே எதிரிகளை சினத்தோடு தானும் வெற்றி கொள்ளுகிறானாம் எம்பெருமான். வெற்றி கொண்டு அதனாலே கருணையே தேங்கி இருக்கும்படியான வருணத்தை உடையவனாக இருக்கிறான். தேங்கோத வண்ணன் என்று காட்டுகிறார். எந்த எதிரியை வெற்றி கொள்ளுகிறான் என்னால் அவனுக்குன்னு 6 எதிரி கிடையாது. நமக்குன்னு இருக்கக்கூடிய எதிரிகளை எம்பெருமான் வெற்றி கொண்டு நம்மை ரட்சிக்கிறான் என்பதாக அர்த்தம். அப்படி அந்த களிப்பு அந்த உகப்போடே தேங்கோத வண்ணனாக இருக்கிறான். தேங்கோத வண்ணன் என்று காட்டுகிறார். ஆக மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தந்துழாய் மார்பன் சினத்து செருணர் சிற்குகந்து தேங்கோதவன் சினத்து செருணர் சிற்றுவந்த தேங்கோத வண்ணன் வருநரகம் தீர்க்கும் மருந்து என்று காட்டுகிறார். வருநரகம் தீர்க்கும் மருந்து என்னால் இவனே நமக்கு மேலே வரும்படியான நரகத்தை இப்படி தீர்க்கும்படியான மருந்தாக இருக்கிறான். அவன்தான் என்னுடைய மனத்துள்ளான் என்று காட்டுகிறார். எப்பொழுது மனத்துக்கு வந்து சேர்ந்தானோ இனி வருநரகம் தீர்க்கும் மருந்து அவனே என்று தெரிவிக்கிறார். எப்படி மேலும் மேலும் நரகமானது இந்த கர்மாக்களை நாம் அனுபவிக்க வேணும் என்பதற்காக இந்த இடத்துல நரகம் என்னால் நாம் ஏதோ ஒரு நரகலோகம் என்று கொள்ள வேண்டாம். சம்சாரம் அப்படிங்கிறதே நரகம் தானே. சம்சாரங்கிறதான பெரிய நரகம் இருக்கிறது. இதிலிருந்து மீள வேணுமே. இது மேலும் மேலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஏனென்னால் நம்முடைய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா முதலான இந்த கர்மாக்களை தொலைக்க வேண்டுமே, அதை அனுபவிக்க வேண்டுமே. அதற்காக இது வருநரகமாக இருக்கும். இந்த பிறவி என்னும்படியான சம்சாரம் இது அருந்து போக வேணும். வருநரகம் இந்த வருநரகமானது நமக்கு இந்த பிறவி சுழற்சியானது சம்சாரமானது அற வேண்டும் என்னால் அதற்கு அருமருந்தாக இருக்கக்கூடியவன் என்னால் எம்பெருமானே என்று காட்டும்படியான விஷயம். அவன்தான் மருந்து. பேஷதம் நிர்மாணம் பேஷதம் பிஷக்கு என்று சஹஸ்ரநாமத்திலே காட்டும்படியான விஷயம். அப்படி பேஷதம் என்னால் மருந்து, பிஷக்கு என்னால் மருத்துவர். மருத்துவனாகவும் அவனே இருக்கிறான், மருந்தாகவும் அவனே இருக்கிறான். இந்த சம்சாரம் என்னும்படியான ஆழ்கடலிலிருந்து நம்மை மீட்பதற்கான மருந்தும் அவனே, மருத்துவனும் அவனே என்று காட்டும்படியான விஷயம். அப்படி மருந்தாக எம்பெருமான் இருக்கிறான் என்று இவ்விடத்திலே காட்டினார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மேலே 4வது
பாசுரத்தினாலே ரொம்ப ஆச்சரியமான கருத்துக்களை தெரிவிக்கிறார். உபாயம் உபேயம் பிராப்யம் பிராபகம் இவ்விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே என்ன மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே பொருந்திய நின்னுலகம் உண்டுமிழ்ந்து நீரேத்து மூவடியால் அன்னுலகம் தாயோன் அடி என்ன ஆச்சரியமான பாசுரம். இதிலே மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே பொருந்திய நின்னுலகம் உண்டுமிழ்ந்து நீரேத்து மூவடியால் அன்னுலகம் தாயோன் அடி தெரிவிக்கிறார். திருந்திய செங்கண்மால், திருந்திய செங்கண்மால் என்னால் திருத்தமாக இருக்கக்கூடிய செங்கண் சிவந்த கண்களை உடைய பெருமாள் என்று தெரிவிக்கிறார். இவனே ஈஸ்வரன் எண்ணலாம்படி தெரிவிக்கக்கூடியதான திருந்திய செங்கண். தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்று உபனிஷத்து தெரிவித்தார் போலே இருக்கும்படியான சூரியனை பார்த்து மலர்ந்ததான சிவந்த தாமரையை போன்ற கண்களை உடையவன். இது இவனே ஈஸ்வரன் என்பதை திருத்தமாக சொல்லக்கூடிய கண்களை உடையவன் என்று ஓர் அர்த்தம். மற்றொன்று திருந்திய என்னால் நம்மை திருத்த பார்த்து நாம் திருந்தாதபடியினாலே நமக்கீடாக தான் தன்னை திருத்தி கொண்டபடி என்று காட்டக்கூடிய நிலை. அப்படி திருந்திய மாலாக நம்மை எப்படியானும் இந்த சம்சாரம் என்னும்படியான சாகரத்திலிருந்து மீட்க வேணுங்கிறதான எம்பெருமானுக்கு உண்டான ஆதரம். அதாலே நமக்கீடாக தன்னை திருத்தி கொண்டான் என்னலாம்படியாகவும் ஒரு அர்த்தம், நம்மை திருத்த வேண்டும் என்பதற்காக. மேலே அவனே ஈஸ்வரன் என்பதை காட்டும்படியாக திருத்தமான செங்கண்ணான மாலாக இருக்கக்கூடியவன் திருந்திய செங்கண்மால். பொருந்திய நின்னுலகம் உண்டுமிழ்ந்து நீரேத்து மூவடியால் அன்னுலகம் தாயோன் அடி. பொருந்திய, பொருந்திய என்னால் அந்த வாமனாவதாரம் பண்ணினானே அந்த அவதாரத்திற்கு பொருந்தும்படியாக இருந்தான் எம்பெருமான் என்னலாம்படியாக காட்டக்கூடிய நிலை. இந்த உபய விபூதிக்கும் அவனே சுவாமியான இருக்கிறபடினாலே தன்னுடைய பொருளை தானே யாசகம் கேட்க வேணும் என்னும் நிலையிலேயும் அதை காட்டிக்கொள்ளாமல் ஏதோ யாசகம் பெறுவவே பிறந்தாற் போலே எம்பெருமான் இருந்தானே, யாசகம் பண்ணுபவர்களைப் போலவே தன்னை பொருத்தி கொண்டானே வாமனாவதாரத்திலே. இந்த பொருந்திய நின்னுலகம் உண்டுமிழ்ந்தும் உலகத்தை பிரளயத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தான் உண்டான், பின்பு வெளிநாடு காண உமிழ்ந்தான் என்று காட்டும்படியான விஷயம். அப்படி பிரளயத்திலிருந்து அத்தனையும் ரட்சிக்கத்தான் உண்டான், திரும்ப உமிழ்ந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணினான் என்னால் பொருந்திய நின்னுலகம் உண்டுமிழ்ந்து நீரேற்று மூவடியால் அன்னுலகம் தாயோன் அடி. அப்படி மூவடியாலே இந்த உலகத்தை தானும் அளந்தான் திருவிக்கிரமனாக என்ன. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறதே, அந்த திருவடி தான் நமக்கு என்ன என்னால் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே எம்பெருமானுடைய அன்னுலகளந்த திருவடியே மருந்தும் பொருளும் அமுதமும் தானே என்று தெரிவிக்கிறார் பேயாழ்வார். பொருந்திய செங்கண்மால் பொருந்திய நின்னுலகம் உண்டுமிழ்ந்தும் நீரேத்து மூவடியால் அன்னுலகம் தாயோன் அடி. அப்படி தாவி அளந்தானே அவனுடைய திருவடி, அந்த திருவடி தான் நமக்கு என்ன என்னால் மருந்தும் பொருளும்
அமுதமுமாயிருக்கிறது. இதில் மருந்தும் பொருளும் அதை உபாயம் என்று கொண்டால், அமுதம் என்பது பிராப்பியமாய் நமக்கு அமைகிறது. ஆச்சரியமான அர்த்தம். மருந்து என்னால் அனிஷ்ட நிவிருத்தி, அனிஷ்டத்தை போக்குவது மருந்து. பொருள் என்னால் இஷ்ட பிராப்தி, இஷ்டத்தை கொடுப்பது பொருள். அமுதம் என்னால் அது அனுபவிக்கும்படியான நிலை, அது பிராப்பியமாக அமைகிறது. இப்படி மருந்தும் நமக்கு எம்பெருமானே மருந்தாகவும் இருக்கிறான், பொருளாகவும் இருக்கிறான், அமுதமாகவும் இருக்கிறான். உபாயமும் அவனே, உபேயமும் அவனே, பிராப்பியமும் அவனே, பிராபகமும் அவனே அப்படிங்கிறதை காட்டும்படியான நிலை. மருந்தும் அனிஷ்ட நிவர்த்தியை, அனிஷ்ட நிவர்த்திங்கிறது என்ன? ஒரு 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 சரணாகதனுக்கு, ஒரு பிரபன்னனுக்கு அனிஷ்ட நிவர்த்தி என்பது இந்த சம்சாரம். சம்சாரம் என்பது அனிஷ்டம். இதிலிருந்து இவனுக்கு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறான் எம்பெருமான் மருந்தாக இருந்து. இஷ்ட பிராப்தியாக தன்னை கொடுக்கிறான். அவன்தானே அவனை அடையவானுங்கிறது தானே இஷ்ட பிராப்தி. அப்போ அடைந்த பிற்பாடான அந்த அனுபவம் இருக்குது, உபாயத்திலே கொள்ள வேணும். அவனை அடைந்து அனுபவிப்பதற்கான நிலை இருக்கிறதே உபேயம், பிராபகம், பிராப்பியம் என்னும்படியான நிலைதான் அமுதம். அவனே நமக்கு அடைந்த பிற்பாடு அமுதமாக இருக்கிறான். அவனுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு அவனை அனுபவித்து கொண்டு அவனோடையே அந்த அமுதமான எம்பெருமானை பருகி கொண்டு நாமும் இருக்கும்படியான நிலையாக இருக்கக்கூடியது. அது பிராப்பியமான நிலை. அத்தை விடத்திலே காட்டும்படியாக ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வார் தானும் அனுக்கிரகித்திருக்கிறார். அன்னுலகம் தாயோன் அடி என்று தெரிவித்தார். மேலே 5வது பாசுரத்திலே இப்படி எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதாரத்தை அனுபவித்தாரே, அந்த அழகிலே மயங்கி அதை அந்த அழகை வர்ணிக்கும்படியாக அமைத்திருக்கும்படியான நிலைதான் அடிவண்ணம் தாமரை அன்னுலகம் தாயோன், அடிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரார். முடிவண்ணம் ஓராளி வையோன் ஒளியும் அகுதன்னே ஆராளி கொண்டார்க்கு அழகு என்று மேலே தெரிவிக்கிறார். அப்படி அந்த பெருமாள் தாவி அளந்தானோ இல்லையோ திருவிக்கிரமாவதாரமாக, அடிவண்ணம் தாமரை, அப்படி தாவி அளந்ததான அந்த திருவடி அவர் தாமரை போன்று சக்கச்சவேர்னு இருக்கிறதாம். அடிவண்ணம் தாமரை, அப்படி தாவி அளந்த திருவடியை பாடிய பேயாழ்வார் அடிவண்ணம் தாயோன் எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணுகிறான். மகாபலி சக்கரவர்த்தியினிடத்திலே சென்று மாவலி மூவடி மண் தா என்று கேட்கிறான். இந்திரனுக்காக தானும் வாமனனாக சென்று யாச்சகம் கேட்டான் எம்பெருமான். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி தானும் நீரை வார்க்கிறார். நீரை வார்த்தவாறே அடிவண்ணம் தாமரை அன்னுலகம் தாயோன், தாயோன் என்னால் தாவி அளந்தான், உலகத்தை அளந்தான். இவர் தீர்த்தத்தை தார வார்த்த உடனே உலகத்தை தாவி அளந்தான். அந்த திருவடியானது சிவந்து இருக்கும்படியான திருவடியாக இருக்கிறது. அங்கே பிரம்மா சத்தியலோக பரியந்தமாக பெருமாளுடைய திருவடியானது செல்கிறது. பிரம்மா தன்னுடைய கமண்டலத்தினாலே பெருமாளுடைய திருவடியை வரவேற்று தானும் தீர்த்தத்தை அவ்விடத்திலே வார்த்தார். அப்படி அந்த திருவடியானது எப்படி இருக்கிறதுனால் சிவந்த திருவடியாக இருக்கிறது. அன்னுலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம். படிவண்ணம் என்னால் பெருமாளுடைய திருமேனியினுடைய வர்ணம். அந்த திருமேனியினுடைய வர்ணம் எப்படி இருக்கிறது? பார் கடல். பார் என்னால் உலகம். உலகத்திலே உலகத்தை சூழ்ந்திருக்கும்படியான அந்த கடல் எப்படி கருநீலமாக இருக்கிறதோ, கருப்பாக இருக்கிறதோ, அதுபோல எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வர்ணமாக இருக்கிறது. படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம். முடிவண்ணம், எம்பெருமானுடைய முடிவண்ணம் எப்படி இருக்கிறது? முடி எப்படி இருக்கிறது என்னால் முடியினுடைய நிறம்
முடிவண்ணம் ஓராழி வெய்யோன். ஓராழி என்னால் ஒரே ஒரு சக்கரத்தை உடையவராக இருக்கக்கூடிய, சக்கரத்தை உடைய ரதத்தை உடையவராக இருக்கக்கூடிய சூரியன். சூரியனுடைய ரதத்தில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்குமா. சக்கரம் ஒரே ஒரு சக்கரம்தான் இருக்கும். ஓராழி அவர் வெய்யோன், அவர் தான் சூரியன். அந்த சூரிய பகவானுடைய அந்த ஒளி போலே இருக்கக்கூடிய நிறமாக அமைந்திருக்கிறது ஓராழி வெய்யோன். எது? முடிவண்ணம், எம்பெருமானுடைய முடிவண்ணம். ஓராழி வெய்யோன் ஒளியும் அகுதன்னே ஆராழி கொண்டாருக்கு. அந்த தேஜஸ், அந்த வர்ணமும் சூரிய பகவானை போன்ற வர்ணமாக இருக்கிறது. அந்த தேஜஸ் ஒளியும் அகுதன்னே, அதுவும் சூரிய பகவானை போன்று பிரகாசமாக இருக்கக்கூடியது என்று ஓராழி வெய்யோன் ஒளியும் அகுதன்னே ஆராழி சக்கரத்தை தன்னுடையத்திலே கொண்டிருக்கும்படியான எம்பெருமான் இருக்கிறானே, ஆராழி கொண்டார்க்கு அழகு. அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அழகிலே, அந்த திருவிக்கிரமாவதாரத்தினுடைய அழகிலே ஆலங்கால் பட்டவராய் ரொம்ப ஆச்சரியமாக இப்பாசுரத்தாலே அந்த திருவிக்கிரமனுடைய வடிவழகை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்து தலை கட்டுகிறார் பேயாழ்வார் 5வது பாசுரத்திலே. மேலே 6வது பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கீழ்ப்பாசுரத்தாலே அனந்தனாக உலகை அளந்த அந்த திருவிக்கிரமனுடைய அந்த அவதாரத்தினுடைய வைபவத்தை அனுபவித்த பேயாழ்வார் அதனுடைய அழகிலே ஆழங்கால் பட்டு அடுத்து மேலே பாசுரம் பாடுகிறார். 6வது பாசுரமாக அவனுடைய நிறத்தை, அவனுடைய நிறத்தினுடைய அழகென்ன, அவன் உலகளந்ததாக இருக்கக்கூடிய அந்த செயலினுடைய அழகென்ன, அவன் உலகை அளந்ததான அந்த திருவடி இருக்கிறது அதனுடைய அழகென்ன என்று அவனுடைய அந்த திருவிக்கிரமாவதாரத்தினுடைய வைபவத்திலே அந்த அழகிலே ஆழங்கால் பட்டு மேலே 6வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அழகண்ணே ஆழியாருக்கு ஆழிநீர் வண்ணம், அழகண்ணே அண்டம் கடத்தல், அழகண்ணே அங்கை நீர் ஏற்றார்க்கு அலர்மேலோன் கால் கழுவ கங்கை நீர் காண்ண கழல் என்று ஆச்சரியமான பாசுரம். அழகண்ணே ஆழியாருக்கு ஆழிநீர் வண்ணம். எம்பெருமான் தன்னுடைய திருக்கையிலே திவ்யமான திவ்யாயுதமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை தானும் பிடித்து கொண்டு சேவை சாதிக்கிறாரே. அழகண்ணே ஆழியாருக்கு, அந்த ஆழியானாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சக்கரத்தை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டிருக்கும்படியான அந்த எம்பெருமானுக்கு ஆழிநீர் வண்ணம் அழகன்றோ என்று தெரிவிக்கிறார். அதாவது இந்த சமுத்திரத்தினுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய கருமை நிறம் அது அழகன்றோ என்று தெரிவிக்கிறார். அழகண்ணே ஆழியாருக்கு ஆழிநீர் வண்ணம், சமுத்திரத்தினுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த கருநீல வர்ணமானது கையிலே சுதர்சன சக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய திருவாழியாழ்வானை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு ஆழிநீருடைய வண்ணமானது அழகு, அழகன்றோ என்று தெரிவிக்கிறார். அழகண்ணே ஆழியாருக்கு ஆழிநீர் வண்ணம். மேலே தெரிவித்தார். அழகண்ணே அண்டம் கடத்தல், அவன் திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை மொத்தத்தையும் அளந்தானே, அந்த வைபவத்திலே ஆழங்கால் பட்டு அது ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். ஆச்சரியமாக சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டதசாங்குலம் என்கிறபடியே இந்த உலகையெல்லாம் எம்பெருமான் தானும் அளந்த அந்த வைபவமானது இருக்கிறதே, அத்தனை உலகையும் அளந்தான், இந்த பூமியை அளந்தான், அதற்கு மேற்பட அத்தனை அண்டகடாகங்களையும் தானும் அளந்தான், அதற்கு மேலேயும் அளந்தான் என்று ஆச்சரியமாக அவனுடைய அந்த வைபவமானது காட்டப்படுகிறது. அண்டம் கடத்தல் என்று அப்படி பரமபதம் பரியந்தமாக தானும் தன்னுடைய திருவடிகளாலே அந்த அளந்த அந்த அழகை அழகண்ணே அண்டம் கடத்தல் என்று ஆச்சரியமாக அவனுடைய அந்த செயலை கொண்டாடுகிறார். அந்த அழகிலே ஆழங்கால் படுகிறார் இவ்விடத்திலே பேயாழ்வார். ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தாரே ஆழ்வார்கள் தாங்களும். ஏத்த ஏழுலகும் கொண்ட கோலக்கூத்தன் என்கிறபடியே
அந்த எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதாரத்தினுடைய வைபவம், அதனுடைய அழகு, அவன் உலகை அளந்த அந்த அழகிலே ஆழங்கால் பட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதற்கு மேலே தெரிவிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக, அழகண்ணே ஆழியாருக்கு ஆழிநீர் வண்ணம், அழகண்ணே அண்டம் கடத்தல், அழகண்ணே அங்கை நீரேற்றார்க்கு. தானும் தன்னுடைய கையை நன்றாக நீட்டிக்கொண்டு மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்திலே சென்று தானும் அவன் நீர் வார்ப்பதற்காக தன்னுடைய கையை நீட்டி அந்த நீரை தானும் ஏந்துகிறாராம் பெருமாள். அலம்புரிந்த நெடுந்தடக்கை என்று ஆழ்வார்கள் கொண்டாடும்படியான எம்பெருமானுடைய வைபவம் இருக்கிறது. அலம் போரும் 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 என்று எல்லோரும் சொல்லும்படியாக தன்னுடைய கையை நன்றாக நீட்டி அனைவருக்கும் எல்லாத்தையும் வாரி கொடுக்கும்படியான எம்பெருமான் இப்பொழுது தனதென்று எதுவுமே இல்லை என்னுமா போலே பொருந்தியவனாய், அந்த அவதாரத்திற்கு பொருந்தியவனாக அதற்கு சேர தானும் இந்த வாமனாவதாரத்தை எடுத்துக்கொண்டு யாசகம் பெறுவதற்காக, அப்படி கையை தானும் யாசகம் பெறுவதற்காக நீட்டுகிறான். அப்படி நீட்டுகிறான் கையை, அதைத்தான் தெரிவிக்கிறார். அந்த நீரை வாங்குவதற்காக, மகாபலி தாரை வார்க்கக்கூடிய நீரை பெறுவதற்காக கையை தானும் நீட்டுகிறான். அதுவும் ஒரு அழகாக இருக்கிறது என்று தெரிவித்தார். அழகண்ணே அண்டம் கடத்தல், அழகண்ணே அங்கை நீர் ஏற்றாருக்கு என்ன அழகு, எப்பேற்பட்டவன் எம்பெருமான், அனைத்தையும் தனக்கென்றே சொத்தாக கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி தனக்கென்று எதுவுமே இல்லாதார் போலே அந்த தாரவார்க்கக்கூடிய நீரை ஏந்துவதற்காக தான் கையை நீட்டி கொண்டிருக்கிறானே, என்ன அழகு என்ன அழகு என்ன அதிலேயும் மயங்குகிறார். அழகண்ணே அங்கை நீரேற்றாருக்கு மேலே தெரிவித்தார். அலர்மேலோன் கால் கழுவ, அலர்மேலோன் உந்தித்தாமரையிலே இருக்கக்கூடிய நாபி கமலத்திலே இருக்கும்படியான பிரம்மா தான் என்ன பண்ணுகிறார், பெருமாளுடைய திருவடியானது பிரம்மாவினுடைய சத்தியலோகம் பரியந்தமாக நேர நெடுவென்று வளர்ந்து கொண்டு செல்லுகிறது. அப்போது பெருமாளுடைய திருவடியை வரவேற்று தன்னுடைய கமண்டலத்து தீர்த்தத்தை தானும் அந்த பெருமாளுடைய திருவடியிலே சேர்த்து சேவிக்கிறார் பிரம்மா. அவர்தான் அலர்மேலோன் பிரம்மா, தாமரை மேலே இருக்கக்கூடியவரான பிரம்மா. அவர் தானும் கால் கழுவ கங்கை நீர் காண்ண கழல், அந்த பிரம்மா விட்ட அந்த நீரை தானும் பெருமாள் கங்கை நீராக மாற்றி நமக்கு அனுக்கிரகம் பண்ணி தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை இன்றைக்கும் நமக்கு கங்கை நீராக எம்பெருமான் கொடுத்திருக்கிறானே, அது கங்கை நீர் காண்ண கழல் என்று ரொம்ப ஆச்சரியமாக அதை அனுபவிக்கிறார். இவ்விடத்திலே மேல் நின்ன விசும்பில் வெண்துகில் கொடியென விரிந்து வளர்ந்தருமணி நீர் கங்கை என்று காட்டினார் போலே அந்த கங்கையானது எப்படி இருக்கிறது என்னால், மேல் நின்ன விசும்புன ஆகாசம், விசும்புன ஆகாசம், இந்த ஆகாசத்திலே வெண்மையான நிறத்திலே வெண்துகில் ஒரு வஸ்திரத்தையான ஒரு துணியையானது கொடி போலே விரித்து வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ, வெண்துகில் கொடியென விரிந்து வளர்ந்தருமணி நீர் கங்கைன்னு தெரிவித்தார். அப்படி ஒரு நிறமானது, வெண்மை நிறமானது அப்படி அமைந்திருக்கிறதாம். அந்த வெண்மை நிறம் அந்த கங்கா ஜலத்தினுடைய அந்த கங்கையினுடைய அந்த நிறமானது அமைந்திருக்க, பெருமாளுடைய திருவடி தாமரைகளுடைய அந்த சிவந்த நிறமும் இரண்டு நிறமும் கலந்து ஒரு வர்ண ஜாலமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த அழகை சேவிக்கிறார், ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். கங்கை நீர் காண்ண கழல் அப்படின்னு அந்த கங்கையை நமக்கு கொடுத்திருக்கும்படியான திருவடி, கங்கை நீர் காண்ண கழல் அழகண்ணே, அந்த திருவடியும் அழகண்ணோ. அப்படி எம்பெருமானுடைய இந்த அழகிலே ஆழங்கால் பட்டவராய் ஆச்சரியமாக இப்பாசுரத்திலே அந்த அழகையெல்லாம் அனுபவிக்கிறார் பேயாழ்வார் ஆச்சரியமாக. அடுத்ததாக 7வது பாசுரம். கடல் தொழுதும் வானெஞ்சே கார்க்கடல் நீர்வேளை எழிலளந்த புல்லூர்தி செல்வன் பொழிலளந்தங்கண்ணற்கரியானை எப்பொருட்கும் சேயானை
நன்னற்கரியானை நாம். எம்பெருமானுடைய வடிவழகிலே ஆழங்கால் பட்ட பேயாழ்வார் இப்பாசுரத்திலே தன்னுடைய நெஞ்சத்திற்கு உபதேசம் பண்ணுகிறார். கடல் தொழுதும் வா நெஞ்சே, எம்பெருமானுடைய திருவடியை நாம் என்ன பண்ண வேணும் நெஞ்சமே, அவனுக்கு திருவடியிலே தொழுது கைங்கரியமாகிற அந்த அடிமையை செய்ய வேணும் வா என்று நெஞ்சத்தை தானும் அழைக்கிறார். கடல் தொழுதும் வா நெஞ்சே, கார்க்கடல் நீர்வேலை, கார்க்கடல் நீர்வேலை, கருமை நிறத்தை உடையதான நீரோடு கூடின கடல். வேலை என்றால் கரை. அந்த கருமை நிறத்தோடு கூடின நீரோடு கூடின அந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய கரைகளை உடைத்தா இருக்கக்கூடிய, ரொம்ப ஆச்சரியமாக பொழில், பொழில் என்னால் பூமியை இடத்திலே காட்டுகிறது. அப்படி அந்த வேலை அந்த கடற்கரையோடு கூடினதாக இருக்கக்கூடியதான இந்த பொழில், அந்த பொழிலான இந்த பூமியை எம்பெருமான் தானும் அளந்தான்கிறத காட்டுகிறார். பொழில் அளந்த புல்லூர்தி செல்வன் என்று தெரிவிக்கிறார். அப்படி திருவிக்கிரமாவதாரம் பண்ணி இந்த உலகை அளந்தான், அது பொழில் அளந்தன்னு தெரிவித்தார். பொழில் அளந்த, புல்லூர்தி, செல்வன் என 3 வார்த்தையாக நாமும் அனுபவிப்போமே. ஆனால் பொழில் அளந்த என்பது திருவிக்கிரமாவதாரம் பண்ணி எம்பெருமான் இந்த அண்டத்தை எல்லாம் அளந்தானே, அது அவனுடைய பரத்துவம் என்னும்படியான மேன்மையை காட்டுகிறதாக அமைந்திருக்கிறது. அதே போல புல்லூர்தி செல்வன், கருடாரூடனாக இருக்கக்கூடியவன், அதுவும் அவனுடைய மேன்மையை காட்டும்படியான வார்த்தையாக இருக்கிறது. புல்லூர்தி என்னால் கருடாரூடன். அடுத்தது செல்வன். செல்வன்கிறது என்ன அப்படின்னா, இந்த எம்பெருமானுக்கு இந்த பரத்துவம் இருக்கிறதே, முதல் 2 வார்த்தைகளாலே பொழிலளந்த என்னும்படியாகவும் புல்லூறுகிறான் என்பதாகவும் கொண்டு அவனுடைய மேன்மையை காட்டும்படியான இந்த வார்த்தை, அந்த வைபவம் அமைந்திருக்கிறதே, அவனுடைய மேன்மைக்கு எது காரணமாக அமைந்திருக்கிறது, அவனுக்கு இருக்கும்படியான இந்த ஸ்ரீமத்வம், பிராட்டியினுடைய சம்பந்தம் தானே அவனுடைய மேன்மைக்கு ஆதாரமாக காரணமாக அமைந்திருக்கிறது. ஆக அவனுடைய மேன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செல்வன் என்னும்படியாக பிராட்டியினுடைய சம்பந்தத்தை விடத்திலே தெரிவிக்கிறார். புல்லூர்தி செல்வன். மேலே தெரிவித்தார், எழிலளந்தங் எண்ணற்கரியானை, எம்பெருமானுடைய எழில் அழகு இருக்கிறதே, அவனுடைய அழகை இவ்வளவு நாம் எண்ணிக்கொண்டு நினைக்கலாம்படியாக இருக்காது, அதற்கு அரியவனாய் இருக்கிறான். இவ்வளவுதான் எம்பெருமானுடைய அழகு என்று நாம் எண்ணி மனதிலே நினைக்கும்படியான அளவிலே இல்லாமல் அதற்கு அரியவனாய் இருக்கிறான். எழிலளந்தங் எண்ணற்கு அரியானை, அப்படி எண்ணுவதற்கு அரியானை, அப்படி நினைப்பதற்கு அரியவனாக இருக்கிறான். எண்ணுவதற்கு அரியானை, எண்ணற்கரியானை, எப்பொருட்கும் சேயானை, அனைத்து பொருள்களிடத்திலிருந்தும் வெகு தூரத்திலே இருக்கிறான் எம்பெருமான். எப்பொருட்கும் சேயானை, எதனோடும் எம்பெருமானை அருகிலே வைத்து பார்க்க முடியாதன்றோ, அனைத்தை காட்டிலும் வேறுபட்டவனாய், உயர்ந்தவனாய், மிகவும் தூரத்தனாய் இருக்கக்கூடியவன் அனைத்து பொருள்களிலே இருந்தும். அப்படி இருந்தாலும் கூட நாம் தாமரையை ஒத்து அவனை அனுபவிக்கிறோம், இன்னும் மேக வர்ணங்களை ஒத்து அனுபவிக்கிறோமே, கடல் நீருடைய வர்ணத்தை ஒத்து அனுபவிக்கிறோமே என்னால் ஏதோ ஒரு ஓமைக்காக, பாசுரத்திற்காகவும் அனுபவத்திற்காகவும் சொல்லலாமே தவிர இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவனாய் எப்பொருட்கும் சேயானை என்னும்படியாக எல்லா பொருளிடத்திலிருந்தும் தூர, எதலோடும் ஒப்பிட்டு அருகிலே வைத்து பார்க்க முடியாதபடியான நிலையிலே இருக்கக்கூடியவன் எப்பொருட்கும் சேயானை. அதே போல எப்பொருட்கும் சேயானை நன்னற்கரியானை நாம், யாராலையும் கிட்ட முடியாதவனாய் இருக்கிறான், யாராலையும் நெருங்க முடியாதவனாய் இருக்கிறான். அப்படின்னா நாமெல்லாம் நெருங்க முடியாதா?
ஆழ்வார் இப்படி தெரிவிக்கிறாரே, நன்னற்கரியானை யாராலையும் நெருங்க முடியாதவனாய் இருக்கிறான், யாராலையும் அணுக முடியாதவனாய், கிட்ட செல்ல முடியாதவனாய் இருக்கிறான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரே என்னால், அங்கே தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள், ஸ்வயத்தனத்தினாலே முயற்சி செய்தால் அவனை நெருங்க முடியாது, நம்ம முயற்சியினாலே அவனை அடைந்து விட முடியும் என்று நாம் நினைப்போமே, ஆனால் அது ஒரு நாளும் முடியாது. அவன் காட்ட அவனை நாம் அனுபவிக்க வேணும், அவனை அடைய வேணுமே தவிர நாமே முயற்சி செய்கிறோம், கர்மயோகம் பண்ணுகிறோம், ஞான யோகம் பண்ணுகிறோம் என்று நம்முடைய ஸ்வயத்தனத்தினாலே அவனை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அவனை அறிந்து கொள்ள முடியாது. அங்கே அதைத்தான் தெரிவிக்கிறார், நன்னர்க்கு அறியானை என்று தெரிவிக்கிறார். நன்னர்க்கு அறியானை, நன்னர்க்கு அறியானை நாம், நாம் நன்னர்க்கு அறியானை. இதே போல ஸ்வயத்தனத்தினாலே அவனையே உபாயம் என்று கொண்டோமேயானால், அவனையே பிராப்பியம், அவனையே பிராபகம் என்று பத்தினோமேயானால் அவன் காட்ட அவனை நாம் அடையலாம். ஆனால் ஸ்வயத்தனத்தினாலே என்னால் அது நன்னற்கரியான் என்கிறதான் தெரிவிக்கிறார். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று உபனிஷத்துகள் எல்லாம் காட்டினபடிக்கு நன்னற்கரியவனாக இருக்கிறான். யாருக்கு? ஸ்வயத்தனத்தினாலே அவனை அடைய முடியும் என்பவர்களுக்கு நன்னற்கு அறியானாக இருக்கிறான் என்று ஆச்சரியமாக காட்டினார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நெஞ்சமே நாம் ஆட்பட்டு இருக்க வேணும், அடிமை செய்து இருக்க வேணும் என்பதாக தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கும்படியான அற்புதமான பாசுரம். நாமம் பல சொல்லி நாராயணாவென்னு நாம் அங்கையால் தொழுதும் நன்னெஞ்சே வா, மருவி மண்ணுலகம் உண்டுமிழ்ந்து வந்தரையும் தந்துழாய் கண்ணனையே காண்கணங்கண். ரொம்ப அழகான 8வது பாசுரம். கடந்த பாசுரத்திலே 7வது பாசுரத்திலே நெஞ்சத்தை எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேணும் என்று அழைத்தார். இப்பாசுரத்திலே நெஞ்ச மட்டும் வந்தால் போதாது, மற்ற இந்திரியங்களையும் கூட்டிக் கொண்டு எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட வேணும், ஆழங்கால் பட வேணும், அவனுக்கு எல்லா இந்திரியங்களாலேயும் அடிமை செய்ய வேணும் என்பதற்காக அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். நாமம் பல சொல்லி நாராயணாவென்னு நாம் அங்கையால் தொழுதும் நன்னெஞ்சே வா. முதல்ல நன்னெஞ்சே என்று தெரிவித்தார். என்ன இந்த நெஞ்சத்தை நன்னெஞ்சேன்னு தெரிவிக்கிறாரே என்னால், கடந்த பாசுரத்திலே எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேணும் என்று நெஞ்சத்தை அழைத்த பொழுது ஆழ்வார் பேயாழ்வாரை காட்டிலும் தான் முந்திக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதிலே முன்னே நின்றபடியினாலே முந்துற்ற நெஞ்சாக இருந்தது என்று நம்மாழ்வாரும் காட்டினபடியே முந்துற்ற நெஞ்சே என்று தெரிவித்தாரோ இல்லையா பெரிய திருவந்தாதியிலே. அதுபோல தனக்கு முன்பாக பெருமாள் கைங்கரியத்தை செய்ய வேணும் என்று முந்திக் கொண்டு இருக்கும்படியான நன்னெஞ்சே என்று தெரிவித்தார். மேலே மற்ற இந்திரியங்களையும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு ஆட்படுத்துவதற்காக அவைகளை நியமித்து வழிகொண்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்திரியமானபடியினாலே நன்னெஞ்சே என்று தெரிவித்தார். நாமம் பல சொல்லி நாராயணாவென்னு வாச்சிகமாக வாயாரே எம்பெருமானுடைய திருநாமங்களை பலவாறாக சொல்ல வேணும். தேவோ நாம சகசிரவான், பேராயிரம் உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு உண்டான ஆயிரமான திருநாமங்கள் இருக்கிறதே, அவைகளை வாயாரே சொல்ல வேண்டும். ஏதான ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து சொல்ல வேண்டியிருந்தால் அந்த பிரயோஜனத்திற்கு
உடலாக அமைந்திருக்கக்கூடிய திருநாமத்தையே திரும்ப திரும்ப சொல்ல வேணும். இவருக்கு எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுவதே பிரயோஜனமானபடினாலே எம்பெருமானுடைய அனைத்து சேஷ்டிதங்களையும் அனைத்து விஷயங்களையும் சொல்ல வல்லதாக இருக்கக்கூடிய அனைத்து திருநாமங்களையும் வாயாரே சொல்ல வேணும் என்று பாரிக்கிறார் ஆழ்வார். நாமம் பல சொல்லி என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அந்த திருநாமங்களுக்குள்ளே விசேஷித்திருக்கும்படியான திருநாமமாகிற நாராயணன் என்னும்படியான திருநாமம் அதையும் தெரிவிக்கிறார் தனியாக. மற்ற எல்லா திருநாமங்களாலேயும் ஒரு விதமாக எம்பெருமானுடைய வைபவம் சொன்னாலும் எம்பெருமானை தவிர்த்து வேற யாரையும் குறிப்பிடாததான விசேஷ திருநாமமான நாராயணன் என்கிறதான அந்த திருநாமத்தையும் சொல்லி என்ன நாமம் பல சொல்லி நாராயணாவென்னு என்று வாச்சிகமாக வாயாலே பண்ணும்படியான கைங்கரியத்தை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே நாராயணாவென்னு நாம் கையால் தொழுதும் நன்னெஞ்சே. நாம் கையால் என்றால் அழகியதான கைகளாலே எம்பெருமானை தொழுகையாகிற அடிமையை கைங்கரியத்தை செய்ய வேண்டும், தொழுகிறதான கைங்கரியத்தை செய்ய வேணும். ஜலதீதி அஞ்சலி என்று தெரிவிக்கிறாரோ இல்லையோ. என்றால் பகவானை நீரை போலே எம்பெருமானை உருக பண்ணும்படியான அஞ்சலி என்று காட்டும்படியாக அப்படி கையால் தொழ வேண்டும், அழகிய கையாலே தொழ வேண்டும் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. இந்த கைக்கு அழகிய கை என்று விசேஷனமிட்டு ஆழ்வார் அனுபவிக்கிறாரே. ஏன் என்னால் எந்த ஒரு கைங்கரியம் செய்ய வேணும் என்னாலும் கைதானே முந்து வந்து நிற்கிறது. முன்னாடி ஒரு பெருமாளுக்கு ஒரு தூபம் சமர்ப்பிக்க வேணும் என்னாலும், அர்க்கியவாத்தியம் சமர்ப்பிக்க வேணும் என்னாலும், புஷ்பத்தை கட்ட வேணும் என்னாலும், அவனுடைய சன்னதியை சுத்தம் பண்ண வேணும் என்னாலும், இப்படி எந்த விதமான கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு செய்ய வேணும் என்னாலும் கைதானே அனைத்திற்கும் வந்து சேரும்படியான ஒரு அமைப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதை அந்த அவயவத்தை அந்த கரணத்தை கொண்டாடுகிறார். ஆகையினாலே கையை அழகிய கை என்று தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுக்கு அத்தனை கைங்கரியம் பண்ணும்படியான கை ஆனபடினாலே அது அழகிய கையாக கையாக இருக்கிறது. ஆக அப்படி அந்த கைகளாலே எம்பெருமானை தொழ வேண்டும், நன்னெஞ்சே வா என்று தெரிவித்தார். மருவி மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய் கண்ணனையே காண்கணங்கண் என்று அந்த எம்பெருமானையே அந்த கண்ணனையே கண், இந்த கண்ணானது சேவித்து கொண்டே இருக்க வேணும்னு கண்ணுக்கும் அந்த கைங்கரியத்தை தானும் பணிக்கிறார். அதை தெரிவிக்கிறார். மருவி மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த, மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த ரக்ஷணார்த்தமாக எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்னால் அத்தனை உலகத்தையும் தானும் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய வயிற்றிலே வைத்து அடக்கி கொள்ளுகிறான். திரும்ப பிரளய காலத்திலே வெளிநாடு காண உமிழ்கிறான் என்று காட்டும்படியான விஷயம். மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த அஞ்சாட மலைகளேலும் வானகமும் மன்னகமும் நெஞ்சாமல் வைத்தடக்கினான் எம்பெருமான். அப்படி அடக்கி உள்ளே நெருக்கு பட்டு கொண்டிருக்கும்படியான நிலையன்றிக்கு சிருஷ்டிகாலம் வந்தவாறே வெளிநாடு காண அத்தனையும் திரும்ப உமிழ்ந்து அவைகளை ரட்சிக்கிறானோ இல்லையோ. ரட்சணார்த்தமாக எம்பெருமான் பண்ணக்கூடிய அந்த காரியம் அதை தெரிவிக்கிறார். மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த ரட்சணார்த்தமாக எம்பெருமான் பண்ணின அந்த மண்ணுலகம் உண்டு, அதற்கு பிற்பாடு வெளிநாடு காண உமிழ்ந்ததான அந்த வைபவத்தை தெரிவித்து மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய் திருத்துழாய் அப்படிப்பட்ட உண்டுமிழ்ந்ததான அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய மார்பிலே தானும் தன் துழாய் குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை தானும் அணிந்து கொண்டிருக்கிறான். வண்டரையும் அறைதல்னா சப்தமிடுதல்னு அர்த்தம். வண்டுகள் தாங்களும் ரீங்காரம் பண்ணி கொண்டு சப்தமிட்டு கொண்டிருக்கக்கூடியதாக அப்படி குளிர்ச்சியோடு கூடினதாக இருக்கக்கூடிய திருத்துழாய், அந்த திருத்துழாய் மாலையை தான் தந்துழாய் மாலையை தான் என்ன பண்ணுகிறான் எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கும்படியான அந்த கண்ணன், அந்த கண்ணனையே
காண்கணம் கண். கண்ணன் என்ன இடத்திலே எம்பெருமானுடைய எளிமையை தானும் காட்டும்படியாக தெரிவிக்கிறார். கண்ணன் என்னால் எளிமைதானே. ஆட்சியர்கள் கட்டவும் அடிக்கவுமாக தன்னை பண்ணி கொண்டு இருந்த அந்த எம்பெருமான் கண்ணன், கரும நிறத்தோடே இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனையே காண்க நம் கண் என்று தன்னுடைய நெஞ்சத்தை முந்தின பாசுரத்திலே அழைத்த ஆழ்வார் இவ்விடத்திலே மற்ற கரணங்களையும் கூட கையை சொன்னார், வாயாலே பாட வேணும் என்று சொன்னார். இவைகளெல்லாம் மற்ற கரணங்களுக்கு உபலட்சணமாக நாம் கொண்டு எல்லா கரணங்களையும் கூட எம்பெருமானிடத்திலே அடிமை செய்விக்கும்படியான, அவனிடத்திலே ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணும்படியான விஷயத்தை இவ்விடத்திலே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். 8வது பாசுரத்திலே சுவாமி பேயாழ்வார். கடந்த பாசுரத்திலே 8வது பாசுரத்திலே கண்ணனையே காண்க நங்கண் என்று ஆழ்வார் பேயாழ்வார் தெரிவித்தாரே. உடனே பெருமாள் தன்னை கண்டுகொண்டே இருக்க வேணும் ஆழ்வார் என்பதற்காக தன்னை காட்டுகிறார். அப்போ பெருமாளை சேவிக்கக்கூடிய ஆழ்வார் அவருடைய வடிவழகை எல்லாம் அனுபவிக்கிறார். கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், மண்ணளந்த பாதமும் மத்தவையே, எண்ணில் கருமாமுகில் வண்ணன் கார்க்கடல் நீர்வண்ணன் திருமா மணிவண்ணன் தேசு. எம்பெருமானுடைய கண்ணும் கமலம், புண்டரீக மேவு அக்ஷினி என்று காட்டினார்கள். கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், எம்பெருமானுடைய கைத்தலமும் கூட தாமரையாகவே அமைந்திருக்கிறது. கமலமே கைத்தலமும் மண்ணளந்த பாதமும் மத்தவையே, எம்பெருமான் திருவடி உலகை அளந்தானே, அவனுடைய திருவடியாகவும் திருவடியும் கூட மற்றும் அவையே என்னால் அதுவும் கூட தாமரையாகவே அமைந்திருக்கிறது, கமலமாகவே அமைந்திருக்கிறது. இன்னும் அனைத்தையும் கமலமாகவே எம்பெருமானுடைய அழகை அனுபவித்து கண்ணும் கமலம், கமலமே கைத்தளமும், மண்ணளந்த பாதமும் மத்தவையே மேலே தெரிவித்தார். எண்ணில் கருமாமுகில் வண்ணன், கருமாமுகில் வண்ணன் என்று தெரிவிக்கிறார். முகில் மேகம், மேகம் எப்படி கரு என்று கருத்திருக்கிறதோ அதை அந்த மேகத்தை போன்றதான கருமை நிறத்தோடு கூடினவனாக இருக்கக்கூடிய வண்ணத்தை உடையவன் முகில் வண்ணன் தெரிவித்தார். அப்போ கருமா முகில் வண்ணன் மேலே தெரிவித்தார். கார்க்கடல் நீர் வண்ணன், ஓ கருமா முகில் வண்ணன் என்று இவனுடைய அழகை ஒருபடியாக நாமும் அளந்து வைத்து கொள்ளலாமோ என்று பார்த்தால், முகில் மேகம்னா இவ்வளவு இருக்கும் என்று அளந்து விடலாமே மேகத்தை, அதுபோல இவனுடைய அழகையும் அளந்து கொள்ளலாமோ என்னால் இல்லை இல்லை. கார்க்கடல் நீர்வண்ணன், கடலை நம்மாலே எப்படி அளக்க முடியாதோ அதுபோன்ற கார்க்கடலை போலே உள்ள நீர் வண்ணன், அந்த கார்க்கடலுடைய நீரானது என்ன வண்ணத்திலே உள்ளதோ அதுபோன்ற கருநீல வர்ணத்தே உடையவன். ஓ அப்போ இவனை நாம் அளக்கவே முடியாது என்னால் இவன் ரொம்ப பெரியவனாக இருப்பனோ, நமக்கு பிரயோஜனப்படாதவனாக, நமக்கு அனுபவத்திற்கு எட்டாதவனாக இருப்பனோ என்னால் இல்லை இல்லை. அங்குதான் தெரிவித்தார். கார்க்கடல் நீர்வண்ணம் திருமா மணிவண்ணன் தேசு. மணி என்னால் நீலக்கல், ஒரு பெரிய ரத்தன கல், அது மதிப்பும் ரொம்ப வசந்த மதிப்பு, விலை மதிப்பிட முடியாததாக இருக்கிறது. அதே போல பார்த்து அனுபவிப்பதற்கும் கொள்ளமாலா இன்ப வெள்ளமாக இருக்கிறது. அதே போல அதை நாம் அணுக முடியாதோ என்னால் ஒரு உத்திரியத்திலே முடிந்து கொள்ளலாம்படியாகவும் பாங்காகவும் இருக்கிறது. அதுபோல எம்பெருமான் நாம் அனுபவத்திற்கும் பாங்காகனவனாகவும் இருக்கிறான். எதே போலே என்னால் மணிவண்ணன் என்று தெரிவிக்கிறார். அந்த மணிவண்ணன் அவனுடைய தேசு என்னால் தேஜஸ், அந்த தேஜஸ் இருக்கிறதே, அந்த தாமரை மலர் போன்றதான அந்த சிவந்த நிறம் என்ன, கருமை நிறம் என்ன, இந்த மணியினுடைய நீல நிறம் என்ன, இவைகளுடைய தேஜஸ் எம்பெருமானுடைய அந்த
தேஜஸை அங்கே அனுபவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வார் அவன் காட்ட அவனுடைய வடிவழகை அனுபவிக்கிறார் இவ்விடத்திலே 9வது பாசுரத்தாலே. மேலே 10வது பாசுரத்தாலே எம்பெருமானுடைய வடிவழகை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் நமக்கு வேண்டும். அந்த விஷயங்களெல்லாம் இருந்தால்தானே அவனை நாம் அனுபவிக்க வேணும். அவைகளெல்லாம் நமக்கு எப்படி வந்து சேரும் என்பதை தெரிவிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இப்பாசுரத்தாலே. தேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில் குடிப்பிறப்பும் மத்தவையும் பேசில் வளம்புரிந்த வான்சங்கம் கொண்டான் பேரோத நலம்புரிந்து சென்றடையும் நன்கு. வளம்புரிந்த வான்சங்கம் கொண்டான் பேரோத, எம்பெருமான் சங்கத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய பெயரை ஓத, அவனுடைய திருநாமத்தை நாம் சொல்ல நமக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் தன்னடையே அவைகளே தானே தேடி வந்து நம்மை சேருகிறது என்று தெரிவிக்கிறார். வளம்புரிந்த வான்சங்கம் கொண்டான் பேரோத தேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில் குடிப்பிறப்பும் மத்தெவையும் என்கிறபடியே இவையெல்லாம் சென்றடையும் நன்கு என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய பெயரை ஓதினோமே ஆனால் தேஜஸானது ஏற்படுகிறது. தேசும் திரளும், திரள் எதிரிகளை வெற்றி கொள்ளும்படியான சாமர்த்தியம், திரள் எம்பெருமானையே இல்லை செய்வார்களும், எம்பெருமானுக்கு ஒப்பு சொல்வார்களும், எம்பெருமானுக்கு மிக்கதாய் பல உண்டு என்று சொல்லுபவர்களும், இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் என்ன பண்ண வேணும்? வெற்றி கொள்ள வேண்டுமே. அப்படி வெற்றி கொண்டால்தானே எம்பெருமானை நாம் அனுபவிக்க முடியும். அதற்கு சேர திரள், தேசும் திரளும் திருவும், இந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணுமானால் தேக யாத்திரைக்காக சில செல்வங்களும் வேண்டுமே. திருவு செல்வம், அதுவும் திருவும் செல்வம் அனைத்துமே எம்பெருமானுக்காகத்தான் என்று நாம் கொள்ள வேணும். எம்பெருமானுடைய அனுபவத்திற்காக இவைகளெல்லாம் நமக்கு வந்து சேரும் என்று கொள்ள வேண்டுமே தவிர அவைகளுடைய அனுபவத்தை நாம் அனுபவிப்பதற்காக என்று கொள்ளக்கூடாது. எம்பெருமானை நாம் அனுபவிக்க இவைகளெல்லாம் வேண்டுமே என்பதற்காக தேசும் திரளும் அனைத்தும் எம்பெருமானுக்காக என்று நாம் பார்க்க வேணும். தேசும் திரளும் திருவும் உருவமும், நல்ல ரூபவானாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல உருவமும், தேசும் திரளும் உருவமும் மாசில் குடிப்பிறப்பும், மாசற்றதாய் இருக்கக்கூடியதான உயர்ந்த ஒரு குடியிலே இருக்கும்படியான ஒரு பிறப்பும், மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையும் சேரும் என்று மற்ற என்னென்ன விஷயங்கள் அனைத்தும் உண்டோ அவைகளெல்லாம் சென்றடையும் நன்கு. நாம் போய் இந்த பரம பாகவதோத்தமனிடத்திலே சேர்ந்து கொண்டோமே ஆனால் நமக்கு பெருமை. நாம் போய் இந்த பரம ஸ்ரீ வைஷ்ணவனிடத்திலே சேர்ந்து கொண்டோமே ஆனால் நமக்கு பெருமை என்று தாங்களும் வந்து சேருமாம். எப்பொழுது வான்சங்கம் கொண்டான் பேரோத சென்றடையும் நன்கு என்று தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இந்த 10வது பாசுரத்திலே இது பரியந்தமாக எம்பெருமானுடைய அந்த அத்தனை விதமான திருமேனினுடைய வடிவழகை சாட்சாத்காரம் பண்ணின பேயாழ்வார் ஆச்சரியமாக 10 பாசுரங்களாலே இவ் அர்த்தங்களை எல்லாம் இவ்விடத்திலே பேயாழ்வார் அவருடைய திருவுள்ளத்தை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கொண்டும் அப்பிள்ளை அவர்களுடைய அரும்பத உரை கொண்டும் யதாசக்தி யதாமதி அடியேன் ஒருவாறாக விண்ணப்பித்து இருக்கிறேன் என்று நம்புகிறேன். இதிலே முதல் பாசுரத்திலிருந்து 10 பாசுரங்கள் பரியந்தமாக 3ஆம் திருவந்தாதியிலே சொல்ல வேணும் என்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிரகாச்சாரியராக ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிரகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய யதுகிரி
எதிராஜ ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமியினுடைய நியமனமடியாக அடியேன் ஒருவாறாக யதாசக்தி யதாமதி சொல்லி தலை கட்டுகிறேன். அடியேனுக்கு இந்த பெரியதொரு வாய்ப்பை நல்கிய ஜீயர் சுவாமி என்ன, மற்றும் உண்டான நம்முடைய சம்பிரதாய பெரியோர்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, அடியனுடைய ஞானாச்சாரியர்கள் என்ன, அடியனுடைய ஆச்சாரியன் என்ன, திருவரங்கன் திருமுத்தத்து அடியார்கள் என்ன, அனைவருடைய திருவடி தாமரைகளிலும் அடியனுடைய கிருதஜதாபூர்வகமான பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் வளர வேணுமென்னு அடியேன் அணுக்க கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பேயாழ்வார் திருவடிகளிலேயே அடியனுடைய நித்திய கைங்கரியத்தை அடியேன் பண்ணி கொண்டிருக்கிறேன். மாதவன் திருவடிகளிலே, மாடமா மயிலையிலே, பேயாழ்வாருடைய திருவடிகளிலே, அந்த மாதவ பெருமாள் என்ன, பேயாழ்வார் என்ன, அமிர்தவள்ளி தாயார் என்ன, இவர்களுடைய திருவடி தாமரைகளிலே அடியேனும் பிரார்த்தித்து கொண்டு, அடியேன் குத்தங்குறை இருப்பின் அடியேனை பொறுத்துருள வேணுமென்னு க்ஷமிக்க பிரார்த்தித்து கொண்டு, தலையல்லால் கைமாறிலேனே என்று தெரிவித்து க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பேயாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.